இன்றைக்கி இப்போ சொல்ல நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ டெக்னாலஜியோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. டெக்னாலஜி நமக்கு சோம்பேறித்தனத்தை கொடுக்குதா, இல்லை நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கா அப்படிங்கிறத மக்களோட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா, கம்மியான நேரம் மட்டும் வேலை பார்த்துட்டு அதிகமான ஏர்னிங்ஸ் வாங்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கும் நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதையும் கேட்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயமா, நார்த் இந்தியன்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அதிகமாக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு தட்டுப்படுது. இதெல்லாம் என்னென்ன நம்ம மக்கள் சொல்கிறாங்க அப்படின்றத அவங்களோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம கூட இங்கே ஒரு கரும்பு ஜூஸ் அண்ணா இருக்காரு. அந்த அண்ணா இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தார், அவருக்கு இதில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவரோட சேர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. வணக்கம் அண்ணா. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பி ராஜேந்திரன். ஓகே அண்ணா, எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? 33 வருஷமா இருக்கேன். 33 வருஷமா? இப்போ இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு நிறைய சம்பளம் வாங்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உழைப்பு தான் முக்கியம். உழைக்கணும். எந்த வேலையாக இருந்தாலும் 10 ரூபா கிடைக்குதுன்னா கூட அந்த 10 ரூபாயை 10 ரூபா நீ யோசிக்க கூடாது. 10 ரூபாயை உழைச்சாதான் முன்னேற முடியும். ஆடும் நேரத்தில் ஆடி பாடுங்கள், ஆனாலும் உழைத்தே வாழுங்கள். அதை கண்டினியூவா அதை 10 ரூபான்றது அடுத்த 10 ரூபா சேர்த்து கூட கூட வந்துகிட்டே இருக்கும். நம்ம 10 ரூபா சம்பளத்துக்கு போய் உழைக்கணுமான்னு போகக்கூடாதுன்னு நினைச்சாலும் வாழ்க்கையில இழந்துருவோம். எதையும் எதிர்பார்க்காம கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. வணக்கம் அண்ணா, உங்க பேர் சொல்லுங்க. வெங்கடேஷ்மா. வெங்கடேஷ், எத்தனை வருஷமா இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் இங்க பொறுத்த வரைக்கும் 10 வருஷமா இருக்கிறேம்மா. 10 வருஷமா இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி இதே தொழில் தான்மா. இதுலயே தான் இருந்தீங்க. இப்போ நிறைய பேர் ரொம்ப கம்மியா வேலை செஞ்சுட்டு நிறைய சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி வேலை செய்யறோமோ செய்யலையோ சம்பளம் கொடுத்துருங்க அப்படின்னு பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? என்னைக்கு இருந்தாலும் மனசாட்சி பிறகு நேர்மையாக வேலை பண்ணுங்க, நேர்மையாக செய்யுங்க. அது உண்டான 500 ரூபாய் இருந்தாலும் 10 ரூபாய் இருந்தாலும் கரெக்டாக வாங்க. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா. அது ஓனர் பார்த்து அவர் சேர்த்து தருவார். அந்த உழைப்புக்கு தகுந்த மாதிரி வருவாங்க. அவருக்கு 10 ரூபா நம்ம சம்பாரிச்சு கொடுத்தா அவருக்கு 10 ரூபா நம்ம சேர்த்து தருவார். கண்டிப்பா. புரியுதா? என்னைக்குமே ஓனர் முன்னாடி 10-5 திருடுனா அதை திருடக்கூடாது. என்னை பொறுத்தவரைக்கும் நியாயமாக நடந்துங்க, நியாயமாக செய்யணும். வணக்கம் அண்ணா, உங்க பேர் சொல்லுங்க. சபரிநாதன். சபரிநாதன். ஸோ எத்தனை வருஷமா இந்த வேலை பார்த்துட்டு? இல்லை, இந்த வேலை 1 மாதம் தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி வெள்ளி வேலை செஞ்சிருந்தேன். கால் வெள்ளி வேலை எங்க சேலம்லேயே தான்? சேலம் மாவட்டம். சூப்பர் அண்ணா. ஸோ இப்போ திடீர்னு இதுக்கு மாறினதுக்கு வெள்ளி ரேட்டு ஏறினதுலேருந்து வேலை சரியா இல்லை, அதனால இந்த வேலைக்கு வந்தேன். சரி, பர்டிகுலராக இது செய்யணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? இந்த காலத்துக்கு அழியாத வேலை, நிரந்தரமாக எந்த மழையும் வெயிலும் இருந்தாலும் இந்த வேலை இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இதில் வேலை அதிகம் இல்லை? வேலை அதிகம் தான், இருந்தாலும் வேலை இல்லாமல் இருக்குது. சூப்பர் அண்ணா. ஸோ இப்போ இந்த வேலை அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கு தோணுச்சு, ஒரு வேலை இல்லைன்றப்ப நான் அடுத்த வேலை பார்த்துட்டு நான் முன்னோக்கி போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. இப்போ நிறைய பேர் வேலையே செய்யாமல் நான் அதிகமாக சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறாங்க. ரொம்ப கம்மியான நேரம் மட்டும் வேலை செஞ்சுட்டு அதிகமாக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு கட்டத்தில் நானும் அப்படி தான் இருந்தேன். அது ரொம்ப தவறான ஒரு யோசனை, சிந்தனை. உழைச்சாதான் காசு. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், கஷ்டப்பட்டாதான் சம்பளம், காசு. சும்மா உட்காந்துட்டு இருந்து மேம்போக வேலை செஞ்சுட்டு இருந்து அந்த காசை உருப்படாது, காசு வராது. எந்த வேலையாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் காசு, சம்பளம். எந்த தொழில் செய்தால் என்ன, செய்யும் தொழில் தெய்வம் என்று வட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே. வணக்கம் அண்ணா, உங்க பேர் சொல்லுங்க. கார்த்திக். கார்த்திக், என்ன பண்ணிருக்கீங்க? ஜிஆர் பேரில் ஒர்க் பண்ணிருக்கோம். ஓகே, சூப்பர். ஸோ இந்த ஒர்க் நீங்கள் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? பிடிச்சது பண்ணிட்டு இருக்கோம். பிடிச்சது பண்ணிட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் அண்ணா. ஸோ எவ்வளவோ ஒர்க் இருக்குது. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு யோசிக்கிறப்ப நான்வெஜ் ஷாப் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி ஸ்பார்க் ஆச்சு? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸாக இந்த தொழிலில் நான் இருக்கேன். பட் இருந்தாலுமே இந்த தொழில் பிடிச்சனால இவர் கூட இருக்கேன், ஓனரோட கூட இருக்கேன். சூப்பர் அண்ணா. ஸோ இப்போ உங்ககிட்ட நான் இப்போ நீங்கள் ஓனரோட இருக்கீங்கன்னு சொல்லும்போது கேட்கணும்னு நினச்சேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒர்க் பண்ணிட்டு நிறைய சேலரி வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் ஒர்க் பண்ணுறேன் பண்ணலன்றது செகண்டரி, எனக்கு சேலரி வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அது எப்படி அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச தொழில் தான் ஆசைப்பட்டு நம்ம தொழிலுக்கு வந்திருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்கம் அதிகமாக இருக்குது. நான் 30,000 வாங்கிட்டு இருக்கேன்.
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓனரை வந்து அவர் வந்து ஒரு காப்பாற்றி கொடுத்தா மட்டும்தான் அவர் நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக பண்ணி தருவார். அந்த பெனிஃபிட்டில் வந்து நான் அவர் கூட இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் வந்து ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஜிஆர் பிராண்டில் வின்சென்ட்ல இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கடை மட்டும் தான் இருக்குது. நம்ம ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம். நாட்டு ஹோல் தனியாக ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம், பிராண்ட் தனியாக ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம். தனியாக வண்டி இருக்குது. அது எல்லாமே இன்க்ளூட் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓன் சப்போர்ட்டுக்காக நான் பார்த்துட்டு இருக்கேன். அவர் எனக்கு இன்கம் கொடுத்துருக்காரு, அவருக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அதாவது வேலை கம்மியாக இருக்கணும், சம்பளம் அதிகமாக ஆகும்னா அது அவங்க வந்து படித்தவங்க வந்து அது ஒரு மாதிரி கேட்பாங்க. நம்ம வந்து படிக்காதவங்க. நானும் படிச்சிருக்கேன், ஐடி கம்பெனி படிச்சிருக்கேன். அதான் ஐடி கம்பெனியில் ஐடி மெக்கானிக் படிச்சிருக்கேன். ஆனால் இந்த தொழில் எனக்கு பிடிச்சிருக்கேன். அந்த தொழிலுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். சரி, ஓகே. டிப்ளமோ ஸ்டூடெண்ட். ஓகேண்ணா. ஸோ இப்போ வந்து இப்போ அதிகமாக ஒரு டாக் போகுது இல்லை, நார்த் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க கம்பேரிட்டிவ்லி அப்படின்னு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது நமக்கு தான், நம்ம வாழ்வாதாரத்துக்கு நம்ம மக்களுக்காக தான் பாதிப்பு அதிகமாக ஆகுது. அவங்க வந்துட்டாங்கன்னா அப்போ நம்ம வாழ்வாதாரம் நம்ம மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா வேலை கம்மியாக இருக்கணும், சம்பளம் அதிகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான் கேட்குறாங்க. ஆனால் அவங்க வந்து வேலை அதிகமாக இருக்கணும், சாப்பாடு கொடுத்தா போதும், சம்பளம் கொடுத்தா போதும், அவர் தான் நினைக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு அவங்க மக்களுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. நீங்கள் அதிக காசு நீங்கள் எவ்வளோ காசு கேட்குறீங்க? ஒரு நாளைக்கு கேட்குறோம். நாங்கள் 200 ரூபாய்க்கு பண்ணுறோம். என் ஃப்ரெண்டு 150 ரூபாய்க்கு பண்ணுறான். அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. 100 ரூபாய் குறைக்கலாமான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். சாப்பாடு ப்ளஸ் 100 ரூபாய். அவங்க வந்து வேலை செஞ்சுட்டா போதும், சாப்பாடு போட்டால் போதும், காசு கொடுத்துட்டா போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்ம கடையில் நம்ம வந்து அதாவது நியாயமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் நியாயமாக இருக்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட்டுங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உள்ள வந்து எல்லா கஷ்டத்தையும் பார்த்தா மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதாவது ஸ்டால் வேலைக்கு போகிறவங்க, நிறைய வேலைக்கு போகிறாங்க, சப்ளையர் போகிறாங்க, மாஸ்டர் வேலைக்கு போகிறாங்க, நிறைய பேர் போகிறாங்க. அந்த குடும்பத்துக்கு கஷ்டப்படுறதுக்காக அவங்க போகிறாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் வந்து அவங்கள வந்து யாரையும் வந்து மேம்படுத்துறதுக்கு ஆள் யாருமே இல்லை. ஆக்சுவலாக இதுதான். ஏன்னா அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து மேம்படுத்துறதுக்கு யாரும் ஆள் இல்லை. அவங்க அந்த வழியிலேயே போகிறாங்க. அந்த வழியிலேயே போகிறாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறத அவங்க தீர்மானம் பண்ணிக்கிறாங்க. இந்த வாழ்க்கையோட அர்த்தம் அவங்களுக்கு புரியலை அப்படின்றத நீங்கள் ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இதை நமக்கு சொல்லுது மேதினந்தா. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. நிவேதா. உங்கள் பேர்? சூப்பர். எத்தனை வருஷமா இப்போ இந்த ஒர்க்கில் இருக்கீங்க நீங்கள்? 2 இயர்ஸாக இருக்கும். 2 இயர்ஸாக இருக்கீங்க. நாங்கள் 2 இயர்ஸ் தான். 2 இயர்ஸாக இருக்கீங்க. ஓகே. ஸோ ஒரு உமனாக உங்கள் ஒர்க் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு இந்த ஒர்க் வரத்துக்கு உங்கள் சைடில் சப்போர்ட் எப்படி இருந்தது? இந்த எல்லா விதத்துலேயும் எங்களுக்கு சப்போர்ட் நிறையவே இருந்துச்சு. அதனால தான் எங்கள் இது வரைக்கும் எங்களால் ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியுது. சூப்பர். எங்கள் வீட்லேயும் ஓகே தான். ஓகே தான். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஒர்க் ஃபீல்டுக்குள்ளே வந்தாச்சு. ஒரு சிலர் வந்து ரொம்ப கம்மியான நேரம் ஒர்க் பண்ணிட்டு நிறைய சம்பளம் வாங்கணும் அப்படிலாம் நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போ கம்மியாக வாங்கினாலும் ஃப்யூச்சரில் அதுக்கான பலன் இருக்குங்கிறது நான் முயற்சி செய்யணும். சூப்பர். அதே மாதிரி அக்கா, இப்போ நிறைய நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க, அவங்க ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறாங்கன்னு ஒரு டாக் இருக்குல்ல, அந்த டாக்குக்கு உங்களோட கருத்து என்னவா இருக்குது? அப்படிலாம் இல்லை, அவங்கள விட நம்ம தான் அதிகமாக வேலை செய்கிறோம். அவங்க வந்து எதுவும் புரியல தெரியல இப்போ தான் கற்றுட்டு இருக்காங்க. அதனால நம்மளை விட அவங்க தான் கம்மியாக செய்கிறாங்க, நம்ம தான் அதிகமாக செய்கிறோம். ஒன்னாக இருந்தாக்கா இங்கே வாலாட்ட நினைப்பானா, அட அடிச்சாலும் குடிச்சாலும் அண்ணன் தம்பி நீயும் நானுண்டா. வணக்கம் அண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்க. ஹஜ்ரு சுலைமான். ஹஜ்ரு சுலைமான். ஓகே அண்ணா, எத்தனை வருஷமா இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 5-6 வருஷமா பண்றீங்க. ஸோ ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறீங்க? காலையில் 9 மணி 9:30 மணிக்கு வந்தனாக்கா நைட்டு 7-7:30 வரைக்கும் இருப்பேன். நைட்டு 7-7:30 வரைக்கும் இருப்பீங்க. சரி அண்ணா, இப்போ உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப கம்மியான நேரம் வேலை செஞ்சுட்டு அதிகமாக சம்பாதிக்கணும், அதிகமான சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நம்ம உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஊதியம் கிடைச்சா போதும். நம்ம உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஊதியம் எவ்வளோ நேரம் நம்ம எடுத்து வரோமோ ஸ்பெண்ட் பண்ணிக்கிறோமோ அதுக்கு தகுந்த ஊதியம் கிடைச்சா போதும். வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து ஊதியத்தை அடிக்கக்கூடாது. அதான் என்னுடைய பழக்கம். அவங்க வேலை எத்தனை மணி நேரம் செய்கிறாங்களா, அவங்க சொன்ன டயத்தில் வேலையை முடிச்சுட்டு அவங்க சொல்கிற சம்பளம் கொடுத்தா போதும். ஆனால் நிறைய பேர் வந்து வீட்டிலே இருந்து வேலைக்கே போகாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் ஒரு தொழில் முனைவராக நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? தொழில் முனைவர்னாக்க நம்ம குடும்பத்தை நம்பி வந்தவங்கள வந்து யார்ட்டையும் போய் கையேந்து விடக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வேலை செஞ்சு அவங்கள காப்பாற்ற பார்க்கணும். மனைவி மக்கள் எல்லாம் ஆயிட்டாங்க, யாரை நம்பி நம்மளை நம்பி தான் வந்தாங்க. நம்மளை நம்பி வந்தவங்கள நம்ம என்றைக்கும் கைவிடக்கூடாது. கஷ்டப்பட்டுனாலும் அவங்களை காப்பாற்றி நம்ம சாப்பாடு, ஒரு வேளை சாப்பாடு, கடன் இல்லாத முறையில் சாப்பாடு கொடுத்தா போதும். எந்த தொழில் செய்தால் என்ன, செய்யும் தொழில் தெய்வம் என்று வட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே. ஹாய்
ஹாய் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் முகமது யூசன். ஓகே சார். சார் இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே சார், சூப்பர். இப்போ வந்து நீங்கள் பிஸ்னஸ் சொல்லும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் வந்து ஒர்க் போகாமல் வீட்டிலே இருக்காங்கல்ல, அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? படித்ததுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்கு பார்த்தா நல்லா இருக்கும். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். சையத் அப்சல். ஓகே, எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க? 30 வருஷமா ஓட்டுறேன். 30 வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க. நம்ம ஊர்ல தான் இருக்கீங்களா? இதே ஊர் தான், பிறந்தது வளர்ந்தது எல்லாம். பிறந்த எல்லாமே இங்கே தான். ஸோ இப்போ நிறைய பேர் உங்களை மாதிரி வந்து நிறைய கடினமாக உழைச்சி வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் ஒரு சிலர் வந்து நான் இவ்வளோதான் வேலை செய்வேன், ஆனால் இதுக்கு எனக்கு நிறைய சம்பளம் வேணும் அப்படிலாம் யோசிக்கிறாங்கல்ல. அப்படி யோசிக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உழைச்சாதான் முன்னேற முடியும். உழைப்பு எப்பவும் கை கொடுக்கும். அதெல்லாம் வந்து அது பார்க்கிங் டைம் மாட்டும் அதெல்லாம் நினைக்காது. உழைக்கிறவன் மேலே வருவான். அது வந்து அன்றாடங்காட்சி மாதிரி. அது சரி வராது. உழைக்கணும், அதுதான். உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே. நீங்க உழைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னொன்னு தோணுது. இப்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ நிறைய பேர் டெக்னாலஜி இருக்கனால 2 பேர் வேலையை அது ஒருத்தரோட வேலையா மாத்துது அப்படின்னு சொல்றாங்கல்ல. நீங்க அதை வந்து வளர்ச்சின்னு நினைக்கிறீங்களா இல்ல சோம்பேறித்தனம்னு நினைக்கிறீங்களா? வளர்ச்சின்னு நினைக்கிறேன். வளர்ச்சினா ஏன்? வளர்ச்சி தான். 1-2 வேலை செய்யறது தப்பே இல்லை. சும்மா இருக்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா, இவ்வளோ நேரம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கணும், அவளி வேலை செய்யணும், இது உழைப்பு தானே. ஒரு வேலைக்கு 2 வேலை செய்யறது தப்பே இல்லை. வணக்கம் அக்கா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரேவதி. ரேவதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். டீ பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். டீ பிஸ்னஸ் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு 2 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். 2 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பிகாம் முடிச்சிருந்தேன். ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். பிகாம் ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே ஓகே. இந்த டீ ஷாப் ஆரம்பிக்கணும், டீ பிஸ்னஸ் வரணுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? ஆக்சுவலாக வீட்டில் ஹஸ்பண்ட் இருக்காரு. அவருக்கு வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும். ஆக்சுவலாக அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. எக்ஸ்ட்ராவாக இன்னொரு இன்கம் கொடுக்கணும், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு. அதனால வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தப்போ இப்போது அந்த டைமில் ஃப்ரான்ச்சைஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக போயிட்டுருந்தது. அதில் வந்து சரி டீ ஷாப் ஒன்று எடுக்கலாம். இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து அந்த டைமில் பீக்கில் இருந்ததுனால இது நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துக்கோங்க. நிறைய உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அப்படி இருக்க உமன்ஸ்க்கு நடுவில் நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சதுக்கான ஒரு ரீசன் என்ன? எல்லா வகையிலுமே அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான். இப்போது ஃபினான்ஷியலாகவே இருக்கட்டும், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே அவருக்கே கொடுக்க வேணாம். நாம் கொஞ்சம் வந்து அதில் வந்து பார்ட்டிஷன் எடுத்து நம்ம வந்து சரி வீட்டில் இதில் வர இன்கமில் வீட்டோட இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா அவர் வந்து மற்றதெல்லாம் பார்த்துப்பாரு. அவர் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பார் அப்படின்றதுக்காக தான் சூஸ் பண்ணேன். சூப்பர். இப்போது நான் இப்போ வந்து ஏஐ வந்ததுக்கப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் வந்ததுக்கப்புறமா ஒர்க்கை வந்து அது ஈஸி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது அது சோம்பேறித்தனத்தை கொடுக்குது அப்படின்ற சொல்கிறாங்க. உங்களோட பர்ஸ்பெக்டிவ்ல அது சோம்பேறித்தனம்னு நினைக்கிறீங்களா இல்லை வேலையை ஈஸியாக்கி அந்த நேரத்தில் இன்னொரு வேலை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக அப்படி நம்ம யோசிக்க முடியாது. நம்மளை இன்னொரு வேலை செய்ய வைக்கணும்னு சொல்லவே முடியாது. முழுக்க நம்மளை சோம்பேறித்தனத்தை படுத்தி நம்ம வந்து கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம், நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், அப்படி தான் நம்மளை யோசிக்க வைக்குமே தவிர. இருக்காங்க நிறைய பேர் அந்த டைமில் நம்ம வேறு ஏதாவது யோசிக்கலான்னு. முக்கால்வாசி இப்போ இருக்க சொசைட்டியில் வந்து யாருமே வந்து இன்னொன்று செய்யணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. இருக்கிற வேலையை யாராவது செஞ்சுக்கிட்டாங்கன்னா நாம கொஞ்ச நேரம் நிம்மதியாக உட்காரலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. மொத்தம் ஏஐ வந்தது சோம்பேறித்தனம் முக்கால்வாசி அப்படியே தான் இருக்கும். சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து இப்போ ஏஐயோடைய அப்டேஷன் வந்து நமக்கு சோம்பேறித்தனம் கொடுக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு மாற்று கருத்து அதை வேறு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு நீங்கள் தான் ஐடியா வச்சுருக்கீங்களா? இருக்குது. அதில் நிறைய இப்போது நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் அது வந்து அவங்களுக்கு வந்து எல்லாருமே ஒரே வேலை செய்யறதுக்கு பதிலாக ஏஐ வந்து ஒரு சில ஒர்க்ஸை வந்து முடிச்சிருச்சு, கம்ப்ளீட் பண்ணிடுச்சு அப்படின்னா அவங்க ஒர்க் இன்னும் சீக்கிரமாக முடியும். அவங்க என்ன கோல் இருக்கோ அவங்க வந்து சீக்கிரமாக அதை அச்சீவ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும். நார்மல் பீப்புள்ஸ்க்கெலாம் வந்து அது வந்து சோம்பேறித்தனம் தான் சொல்லலாம். அது எஃபிஷியன்ட் எதுக்கு தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லாததுக்கு யூஸ் பண்ணிக்காம. சூப்பர் அக்கா. வணக்கம் அக்கா, உங்கள் பேர் சொல்லுங்க. மகாருக்மணி. மகாருக்மணி, இந்த புக் ஷாப் ஒர்க் எத்தனை நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 37 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ ஒர்க் நிறைய இருக்கப்போ புக்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? எங்கள் அப்பா, எங்கள் மாமனார், எங்கள் ஹஸ்பண்டு, எங்கள் கூட பிறந்த 5 பேர் அண்ணன் தம்பிங்க எல்லாருமே இதே தொழில் தான். அதனால் இதிலே நாங்கள் அப்படியே இது பண்ணிட்டோம். எனக்கு ஒரு பொண்ணு 2 பசங்க. பொண்ணு 2 டிகிரி படிச்சிருக்கு, இன்னொரு பையன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஒரு பையன்
பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கிறேன். அப்படி இதுலேயே தான் எல்லோரும் படிச்சுட்டு இந்த புக்கு கடையை தான் நடத்துகிறோம். எனக்கு இதில் எல்லாம் வாங்குறவங்க எல்லாரும் படிச்சுட்டு எனக்கு எல்லாம் நல்ல வேலைக்கு போனவங்களாம் சந்தோஷமாக எனக்கு ரொம்ப வந்து ஆர்வமாக சொல்கிறதுனால நான் ஒரு 5வது 6வது வரை தான் படிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு இந்த தொழிலில் ரொம்ப ஆர்வம் இதை செஞ்சுருக்கேன். சூப்பர். ஸோ எவ்வளவோ தொழில் இருக்கும்போது ஒருத்தருக்கு படிப்பு கொடுக்கணும், அந்த கல்வி கொடுக்குற புத்தகத்தை நான் விற்கிறேன்றதே நிஜமாலுமே ஒரு சிறப்பான விஷயம்தான். எனக்கு உங்ககிட்ட தான் இன்னொன்று கேட்கணும்னு தோணுச்சு. இப்போ வந்து டெக்னாலஜி அதிகமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் அதை வளர்ச்சின்னு நினைக்கிறீங்களா இல்லை சோம்பேறித்தனம்னு நினைக்கிறீங்க? இது எனக்கு வளர்ச்சி. அது வந்து டெக்னாலஜி மாறிடுச்சு, புக்கே அழியுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து இப்போ அரியர் வச்சுருக்கிறவங்க இந்த புக்கில் எல்லாம் சிலபஸ் மாறினதெல்லாம் இருக்குது. அந்த அரியர் வச்சுருக்கவங்க எங்களை தேடி வராங்க. டக்குன்னு எனக்கு புக்கு வேணும்னா நான் அதை வந்து சேமித்து அந்த புக்கை வச்சுருந்து வெயிட் பண்ணி அந்த புக்கை கொடுக்குறேன். அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து எனக்கு இந்த புக்கோட நான் ரொம்ப படிக்கலை, 3 பிள்ளைங்கள ரொம்ப படிக்க வச்சுருக்கேன். என்னோட ஆர்வம் இதில் ரொம்ப செய்யணும், இன்னும் பெரிய லெவலில் செய்யணும்னு தான் ஆர்வம். எனக்கு ஹஸ்பண்ட் இறந்து 25 வருஷம் ஆகுது. இதில் வந்து அவர் விட்டுட்டு போனதான் அப்படியே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இப்போ நீங்கள் சொல்லும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பெண்கள் வந்து நான் வீட்டிலே இருந்துக்கிறேன், எனக்கு வேலைக்கு போகலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிற பெண்களுக்கு மத்தியில் என் கணவர் விட்ட வேலையை நான் வந்து தொடர்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது ரொம்ப புதுசாக இருக்குது. எனக்கு ரொம்ப வியப்பாகவும் நான் அதை யோசிக்கிறேன். அதே மாதிரி இப்போ வந்து நிறைய பெண்கள் வீட்டில் இருக்காங்க, வெளியில் வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வெளியில் வரணும், எந்த தொழில்னாலும் உழைக்கணும், பாடுபடணும். வணக்கம் அண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் விஷ்ணுராம் லோகேஷ். ஓகே அண்ணா, என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ ஹிஸ்ட்ரி. பிஏ ஹிஸ்ட்ரி, சூப்பர். ஸோ ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு இந்த புக் ஷாப் வைக்கணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு எப்படி? இது எங்கள் பரம்பரையாக அந்த புக் ஷாப் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நாங்கள் இதை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தினால இந்த புத்தகத்தை வந்து நாங்கள் நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம். சூப்பர் அண்ணா. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒருத்தங்கள்ட்ட இதே கேள்வி தான் கேட்டேன். இப்போ இந்த டெக்னாலஜி வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து எல்லாருமே ஃபோன்லேயே புக்கில் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாமே ஆன்லைனில் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த டெக்னாலஜி நீங்கள் வளர்ச்சின்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு வந்து அது சோம்பேறித்தனம் கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? டெக்னாலஜி எவ்வளோதான் வளர்ந்தாலுமே புத்தகம் படிப்பு வாசிப்பவர்களுடைய வந்து பார்த்திங்கன்னா புத்தகங்கிறது தான் உங்களுக்கு மெயினு. எவ்வளோ நேரம்னாலும் நம்ம டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஃபோன்லேயே எல்லாமே பிடிஎஃப் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இந்த புத்தகத்தை வாசிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக தான் இருக்கிறாங்களோ இல்லையா அந்த டெக்னாலஜி வளர்த்துறதுக்கு இதுக்கும். சூப்பர் அண்ணா. ஸோ இந்த ஒரு புக்குமே நீங்கள் கண்டிப்பாக தேடி அலைஞ்சு தான் ஒவ்வொன்றையும் சேர்த்துருப்பீங்க. இப்படி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நடுவில் ஒரு சிலர் வந்து ரொம்ப கம்மியாக வேலை செஞ்சுட்டு அதிகமாக சம்பளம் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு தகுந்த சேலரியாக அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது வந்து நம்ம எதுவுமே குறை சொல்ல. ஒருத்தர் கம்மியாகவும் செய்வாங்க, கம்மியாக செய்கிறாங்கன்னா அவங்க உழைப்பு கம்மியாக இருக்கும். உழைப்பா ஒருத்தவங்க அதிகமாக போட்டாங்கன்னா அவங்க சேலரி கொஞ்சம் அதிகமாக தான் கேட்பாங்க. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா. ஓகே மக்களே, ஸோ இன்றைக்கி நான் கேட்ட எல்லா கொஷின்ஸ்க்குமே பலவிதமான மக்கள்கிட்ட பல ஆங்கிளில் நமக்கு இன்றைக்கி ஆன்சர்ஸ் கிடைச்சிது. ஸோ இப்படியும் யோசிக்கிறாங்க, டெக்னாலஜி வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உழைச்சா சம்பாதிக்கலாம், நம்ம உழைக்கிற காசு நமக்கு ஒட்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு பாயிண்ட் நம்ம இன்றைக்கி திரும்ப திரும்ப கேட்டோம். இது மாதிரி இன்னும் நிறைய கொஷின்ஸோட இன்னும் நிறைய கான்செப்டோட உங்களை அடுத்த ஷோவில் சந்திக்கிற வரைக்கும் இப்போ உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்ணுறது உங்கள் விஜய் பிரியதர்ஷினி.